ஸோ வணக்கம் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி பிளண்டில் கிரியேட் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த மாதிரி கிராஸ் பிளான்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேணால் ஒரு கிராஸ் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து எடிட்டுக்கு போய்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கு போய்ட்டு ஒரு ஆட் ஆன் நம்ம ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ எடிட் ப்ரிஃபரன்ஸ் விண்டோவில் போய்ட்டதுக்கப்புறமா ஆட் ஆன்ஸ்க்கு போய்ட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். என்னது அப்படின்னா இமேஜ் ஆஸ் பிளேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி டிக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா Shift+A கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆஸ் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய தேவையான அந்த கிராஸ் தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து லோக்கலிஸ் என்னுடைய கிராஸ் இதை நான் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கிராஸ் இதில் வந்து இம்போர்ட் ஆகிடும். அதாவது இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட இமேஜை நம்ம ரெண்டர் வியூவில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா இமேஜ் ஆஸ் பிளேன்ஸ் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இமேஜ் ஆஸ் பிளேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி எடிட்டபிள். ஸோ நீங்கள் எடிட் மோடுக்கு போய் என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் டேபுக்கு போய்ட்டு ரஃப்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்பெக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேபுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பால் மாதிரி வரும். இப்போ நமக்கு அது தேவையில்லை. நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போது இங்கே ஹேர் அப்படின்ட்டு இருக்கும், அதை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் மாதிரியே டாலான ஒரு இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் 0.10 மீட்டர் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஆப்ஷனில் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரேண்டமைஸ் நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த கிராஸ் மாதிரி அந்த மாதிரி சாஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். அண்ட் தென் இது நம்பர் ஆஃப் கிராஸஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். 5000 அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ 5000 நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் கிராஸ் வந்து பார்க்க நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை கம்மியாக்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த ரேண்டமைஸ் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 0.008 வைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கிராஸ் பிளான்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ Shift+A கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஆஸ் பிளேன்ஸ் கொடுத்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைல் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அந்த இமேஜ். இப்போ அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஒய் ஆக்சிஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா வீடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் GZ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நான் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Shift+D அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு Z ஆக்சிஸில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். டாப் வியூவில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு தடவை Shift+D அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் Shift+D, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸை வந்து எந்த வியூலேருந்து பார்த்தா கூட இது வந்து 3D மாடல் மாதிரி தான் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஜாயின் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Shift+A கிளிக் பண்ணிவிட்டு மெஷ்ஷில் ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் கூட வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிளேனில் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட வச்சுக்கலாம். இது நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்குன்னு சொல்லித்தரேன். ஸோ ஸ்கேல் X ஆக்சிஸ் கொடுத்து நான் நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற வந்து இந்த ஒரு கிராஸை நம்ம வந்து இந்த பிளேனில் வைக்கணும். ஸோ அதுக்காக இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேபில் போய்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஹேர் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். இது பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1 மீட்டர் வைக்கிறேன். ஓகே, இட்ஸ் எனஃப்.
இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து மறக்காமல் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டர் டேப்பில் போயிட்டு இதில் வந்து பாத் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நான் வந்து ஆப்ஜெக்ட் சொல்லி வைக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஐ ட்ராப்பர் டூல் இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கிராஸில் வந்து வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய கிராஸ் கிடச்சிரும். இதை எப்படி பெருசு பார்த்துலாம் கேட்டிங்க அப்படின்னா இதோடைய லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா இதை நீங்கள் பெருசாக்க முடியும். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டிங்க அப்படின்னா கொச்சன்னு இருக்குது. ஸோ நமக்கு இவ்வளோ தூரம் தேவை கிடையாது. ஸோ 50 இஸ் மோர் எனஃப். ஸோ எனக்கு 50 வந்து போதுமானது தான். ஸோ நான் வந்து ஹேரோடைய லென்த் இதெல்லாம் வந்து எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டர் டேப்புக்கு போயிட்டு ரெண்டரிங் இதில் போயிட்டு குளோபல் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ என்னுடைய கிராஸை நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து இது லைட்டாக கீழே இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கிராஸ் எல்லாம் இதில் கரெக்டாக வந்து அட்டாச் ஆகிடுச்சு. சரி ஓகே கேஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது வேணாம் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இதை ஹைட் பண்ணால் வந்து உங்களுக்கு ரெண்டர் டேப்லேயும் வந்து தெரியும். ஆனால் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டர் டேப்பில் ரெண்டர் பண்ணும்போது தெரியாது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டிசேபிள் ரெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே கேஸ், நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலை யாருமே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேங்க கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய், தேங்க்யூ.